திரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போறாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தொடங்கின இந்திய பங்கு சந்தைகள் ஏப்ரல் 2ஆம் தேதி இன்றைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஒரு மிகப்பெரிய டவுனை நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸில் தான் இருக்குது. நிப்டி, ஐடி, அதே மாதிரி பேங்கிங் செக்டர் இந்த ரெண்டுமே நல்லாவே கை கொடுத்துருக்கு. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த பாசிட்டிவை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஓவரால் மார்க்கெட் க்ளோசிங்கில் சென்செக்ஸ் 592 புள்ளிகள் ஏற்றத்தில் இருக்குது. 76,617 க்ளோஸ் ஆயிருக்குங்க. நிப்டியை பொறுத்தவரையில் 166 புள்ளிகள் ஏற்றத்தில் 23,332 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆன முக்கியமான நிறுவனங்களில் டாடா கன்சூமர் 7% பாசிட்டிவோட இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல சொமோட்டோ அரௌண்ட் 5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதோடு சேர்த்து டைட்டன், இண்டஸ்இண்ட் பேங்க், மாருதி சுசுகி எல்லாம் 2-4% வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிப்டி 50 தாண்டி இன்றைக்கி அதிகமான லாபம் கொடுத்த இன்னொரு நிறுவனம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அரௌண்ட் 11% இன்றைக்கி ஏறி இருக்குங்க. தங்கம் வரலாறு காணாத விலை ஏற்றத்தில் இருக்குங்கிறதுனால இந்த ஏற்றம் இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிப்டி 50ல் அதிகமாக ஃபால் ஆன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா பெல், அல்ட்ராடெக், சிமெண்ட், நெஸ்லே, பவர் கிரேட், எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த நிறுவனங்கள்லாம் 0.5% அரௌண்ட் 3.25% வரைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிப்டி 50 தாண்டி பெரிய ஃபால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ல இருக்குது. அரௌண்ட் 10% இன்றைக்கி அந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பங்கு சந்தைகளுமே இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் உட்பட எல்லா மார்க்கெட்டும், ஜப்பான், ஹாங்காங், ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் உட்பட எல்லா பங்கு சந்தைகளுமே ஸ்லைட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. கமாடிட்டிஸை பொறுத்தவரையில் 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 8,510 ரூபாய்க்கு இன்றைய ட்ரேட் ஆகுது. நேற்றைய விலையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. 24 கேரட் தங்கம் 9,284 ரூபாய்க்கு 1 கிராம் ட்ரேட் ஆகுது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸுக்கு $3,157 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. தங்கம் ஏறின விலை ஏற்றத்தை பார்த்து சில்வர் பக்கத்தில் மக்கள் மூவ் ஆகிட்டாங்க. 1 கிராம் 114 ரூபாய்க்கும், 1 கிலோ பொறுத்தவரையில் 1,14,000 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குரூடாயில் பொறுத்தவரையில் அரௌண்ட் $69-70 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ $74.5 ஒரு பேரலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயினை பொறுத்தவரையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $84,642 ஒரு பிட்காயின் ட்ரேட் ஆகுது. நம்ம இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக 85 ரூபாய் 39 காசுகளில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைக்கு எஃப்ஐக்கள் அரௌண்ட் 5,900 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய பங்குசந்தையிலிருந்து விற்று பணத்தை வெளியெடுத்திருந்தாங்க. இன்றைக்கும் 1,538 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து பணத்தை விற்று வெளியெடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் உட்பட வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய மொத்த மார்க்கெட்டுடைய முக்கியமான அப்டேட் இவ்வளோதான். அமெரிக்க அதிபருடைய இந்த வரி விதிப்பு எந்த அளவுக்கு அடுத்த மார்க்கெட்டை இழுத்து போகுதுங்கிறது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்திய மார்க்கெட் உண்மையிலே இழுபறியாக இருந்தாலும் மக்களுடைய, அதாவது இன்வெஸ்டர்ஸுடைய வாங்கும் தன்மை ஓரளவுக்கு இருந்ததுனால தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. தங்கம் ரொம்ப சேஃப்டிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டியை விற்று தங்கத்துக்கு மாறுறது மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு நைட்டு அமெரிக்க அதிபர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதை பொறுத்து வரும் நாட்களில் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் பயங்கர வால்டைலாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட்டை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பங்கு சார்ந்த முடிவில் நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. See you tomorrow, another super topic.